ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிதன் டிப்ஸ். ஈவினிங் ஆச்சு அப்படின்னாலே பொள்ளாச்சி சைடெல்லாம் இப்போ நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சூடாக ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணும் போதெல்லாம் டக்குன்னு மைண்டுக்கு வர்றது இந்த கோதுமை ரொட்டி தான். ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாம். அது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்திட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த தண்ணியிலேயே உப்பும் மிளகாய்த்தூளும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் நம்ம வீட்டில் அரைச்சது தான். ஸோ அதையும் இந்த உப்பையும் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்திக்கலாம். தண்ணியிலேயே இந்த உப்பு மிளகாய்த்தூளும் நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படிங்கும்போது எதுவும் கட்டி சேராது. அதுக்காக நம்ம முன்னாடியே கலந்து விட்டாச்சு. இப்போ 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அதாவது நம்ம தோசை மாவுக்கு இருக்கிற அளவுக்கு ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு அளவுக்கு லூஸாக இருக்கணும். நம்ம சப்பாத்தி மாவு இந்த தேய்க்கிறோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அதாவது இலக்கமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி. அது கூட நல்லா உப்பு மிளகாய்த்தூள் மாவு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா பொடியே நறுக்கி வச்சுருக்கேன் 2 பெரிய வெங்காயத்தையும், அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை பொடியை நறுக்கிறது, ஒரு 6-7 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கிறது, அதையும் சேர்த்திருக்கேன். அவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இது கூட நீங்கள் அடிஷ்னலாக சேர்த்தணும்னு நினச்சிங்கன்னா முருங்கைக்கீரை சேர்த்திக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இது கூட சீரகம் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். முருங்கைக்கீரை சேர்த்துனாலும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா பொடியை நறுக்கி இது கூட சேர்த்திக்கலாம். சீரகம் சேர்த்துனாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் ஃபுல்லாக போட்டாச்சு. வெங்காயம் எப்போதுமே கோதுமை ரொட்டி ஆகட்டும் ராகி ரொட்டி ஆகட்டும் இது ரெண்டுக்குமே வெங்காயம் ஜாஸ்தி போடணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லா பக்கமும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது தோசைக்கல் வச்சுட்டு இந்தளவுக்கு நல்ல தோசைக்கல் சூடானதுக்கப்புறமா இதில் முதல்லையே எண்ணெய் தடவிடக்கூடாது. ஏன்னா நம்ம மாவு நம்ம கையில் தான் நல்லா அழுத்தி விட போகிறோம். ஸோ அப்படிங்கும்போது எண்ணெய் முன்னாடியே தடவிட்டோம் அப்படிங்கும்போது இப்படி நம்ம செய்யும்போது அது கையிலேயே வந்துடும், மாவு ஒட்டிக்கும். அதனால் முதல்ல நல்லா தோசைக்கல் காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் மாவு வச்சுட்டு. அதுக்கப்புறமா மேலே நம்ம எண்ணெய் தெளித்து விட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக ஈவனாக இருக்கணும். ஒரு பக்கம் மாவு அதிகமாகவும் ஒரு பக்கம் மாவு கம்மியாகவும் இருக்க மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அது வேகிறது எல்லா பக்கமும் சமமாக வேகாது. அதனால் எல்லா பக்கமும் ஈவனாக இருக்க மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். சேம் மெத்தட் தான் ராகி மாவுக்கும். ஸோ அதுக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம பச்சை மிளகாயும் சேர்த்திருக்கோம், மிளகாய் தூளும் சேர்த்திருக்கோம். அந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் இருந்தால் தான் அந்த ரொட்டிக்கே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் அப்படிங்கிறதுனால அதோட சுவையும் தனியாக தெரியும் நம்மளுக்கு. ஸோ இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுட்டு மறுபடியும் லைட்டாக எண்ணெய் தெளிச்சுக்கலாம். இதுக்கு சைட் டிஷ் அப்படின்னு எதுவுமே தேவையில்லை. நம்ம அப்படியே இந்த ரொட்டியை சாப்பிடலாம். இதுலேயே அந்த வெங்காயம் மிளகாய் எல்லாமே இருக்கிறதுனால கருவேப்பிலையும் நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ இதை நம்ம அப்படியே சாப்பிட்லாம். இப்போ ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை சுட சுட எடுத்து அப்படியே சர்வ் பண்ணலாம். குட்டீஸ்க்காகட்டும் பெரியவங்களாகட்டும் எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் ராகி ரொட்டி கோதுமை ரொட்டி அப்படின்னாலே என் ஹஸ்பண்ட் தான் செய்வாங்க. அவங்களோட கைப்பக்குவம் கண்டிப்பாக எனக்கு வராது. அந்த ராகி ரொட்டிலையும் சரி கோதுமை ரொட்டிலையும் சரி அந்த மாவை நம்ம தோசைக்கல்லில் வச்சு அழுத்தும் போது ஈவனாக எல்லா பக்கமும் எனக்கு அழுத்த வராது. அண்டு அதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவங்க செய்கிறதுக்கும் நான் செய்கிறதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இன்றைக்கும் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட ப்ரிப்ரேஷன் தான். ஸோ நான் சொன்ன அளவில் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த டேஸ்டியான ரொட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.